செஞ்ச அரசியல், உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, 40 வருஷமா வேட்பாளர்னா இந்த அமைச்சர் பெரிய ஆளு, இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு, நிறைய காசு வச்சிருக்கார், இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக கட்சியுடைய உட்கட்டமைப்பை அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பார்கள். கட்சியுடைய உட்டமைப்பு தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடை நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு 70 வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதுக்கு நடுவில் எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் இங்க பதிவு பண்ண நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது. இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க. நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒலித்தது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம். அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள், நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணார். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக, ஊழல், குடும்ப ஆட்சி, அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி, தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம். இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு என்ன பார்க்க மாட்டீங்களா, என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம், எதிர்கட்சிகளை எப்படி செட் பண்றது.